வள்ளியம்மை சமையலில் நாங்கள் அன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து மில்க் பவுடரில் குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள். மில்க் பவுடர் 2 கப், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பிளேன்மா 5 ஸ்பூன், சீனி ஒரு கப், பால் குழைக்க தேவையான அளவு, ஏலக்காய், லெமன். இப்போ பாருங்க, ஒரு பாத்திரத்தில் 2 கப்பில் இந்த மில்க் பவுடரு, என்ன மில்க் பவுடர் இருந்தாலும் மேங்கர் இருந்தாலும் பரவாயில்ல, நிடோ என்ன பவுடர் இருந்தாலும் செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு 2 கப் எடுக்கிறேன். ரெண்டு கப்புக்கு இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கிறேன். இந்த பிளேன்மா ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். 1 2 3 5. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி நல்லா சேருங்க. நம்ம இந்த மாவையும் அப்பச்சூடா பிளேன்மா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பாலை விட்டு இந்த மா அப்படி உருட்டி போடுற அளவுக்கான மாதிரி குழைக்கணும். ஒரு கரண்டியில் இப்படி ஒரு கப் மாவுக்கு ஒரு 5 ஸ்பூன் பால் விடலாம். ஏன்னா இப்படி நீங்கள் குழைச்சி பார்க்க தெரியும். அந்த சப்பாத்தி மாவுக்கு குழைக்கிற மாதிரி அமர்த்தி குழைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த உள்ளுக்கு எல்லாம் நல்ல இந்த இதாக வரணும். அந்த மா இப்படி உறுதி குழையுங்க. அப்படி அமர்த்தி குழைக்க வேண்டாம். கையில் ஒட்டும், ஆனால் அப்படி எடுத்து செய்யுங்க. அப்படி துளங்காணும். நான் இதை இப்படி உருண்டையாக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி இப்படி அமர்த்தி குழையாமல் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி குழைச்சிருக்கிறேன். இது இப்போ கிடக்க நான் இப்போ சீனி பானி காய்ச்சணும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த குலாப் ஜாமுன் பொரிச்சிட்டு போடுறது சீனி பானி ரெடி பண்ணணும். இப்போ இந்த சீனி பானிக்கு 1 கப் சுகர் எடுங்க. ரெடி 1.5 கப் விரும்பினாலும் போடலாம். நான் 1 கப் எடுக்கிறேன். 1.5 கப்புண்டா 1.5 கப் தண்ணி விடணும். 1 கப்புண்டா 1 கப் தண்ணி விடணும். பாகு பதம் இதுக்கு நிறைய தேவையில்லை. அந்த பாகா செய்ய தேவையில்லை. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். தெரியும் தானே? அந்த ஒரு கம்பி பதம் ஒன்று வராக்கு முன்னமே நிப்பாட்டலாம். இப்போ பாருங்க, இது இப்படி நல்லா சேரட்டும். நான் இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சீனி இதோட சேர்ந்து வேற இந்த ஏலக்காயையும் போட்டு விடுங்க. அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். நெருக்கி வைத்த ஏலக்காயும் தூளாத்த போட தேவையில்லை. இப்படி ஏலக்காய் ஒரு இடித்து போடலாம். போட்டு குங்குமப்பூ என்னிட்ட இல்லை, குங்குமப்பூவும் இருந்தால் போட்டால் நல்லது. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. கொஞ்சம் இது பாருங்கள், இப்படி பொங்கி கொண்டு வர இதை நிப்பாட்டலாம். இப்போ இல்லாமல் ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சிருக்கும். விட்டீங்களன்னா அப்புறம் கல் இதாகிடும் பாகு. அப்புறம் அதில் குலாப் ஜாமுன் அப்படி உறிஞ்சாது. இப்போ இதோட நிப்பாட்டுங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் கொஞ்சம் விட்டு விடுங்க. கறக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டால் நல்ல இதாக இருக்கும் பாகம். இப்போ இனி இந்த குலாப் ஜாமுனை உருட்டி பொரிச்சிட்டு இதுக்குள்ளே போடுறது தான். இதை ஓரமாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவை எடுத்து நல்ல ரவுண்டாக உங்களோட அளவுக்கு ஏற்றபடி குலாப் ஜாமுன் அளவு ஒரு நார்மல் அளவு தெரியும் தானே? அது நல்ல வடிவாக அந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாத மாதிரி நல்ல ஸ்மூத்தாக உருட்டுங்க. இப்படி நல்லா வரும். இப்படி நல்லா அமர்த்தி உருட்டுங்க. பாருங்க, இப்படி வந்திருக்கேன். இதே சைஸில் எல்லாத்தையும் உருட்டி காட்டுறேன். உருட்டி போட்டு பொரிச்சிட்டு அதுக்குள்ளே போடுறாரு. பாருங்க,
பாருங்க. இப்படி எல்லாத்தையும் ஒரே சைஸில் உருட்டுங்க. பாருங்க இப்படி வந்துருக்கு. இப்படி எல்லாத்தையும் உருட்டுறேன், உருட்டிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதே சைஸில் எல்லாத்தையும் நான் இப்படி உருட்டி வச்சுருக்கிறேன். இனி ஒரு ப்ரௌன் கலராக கறக்க விடாமல் எடுக்கணும். எண்ணெய் ஆக கொதிக்க தேவையில்லை, நிறைய கொதித்து இதண்ட தேவையில்லை. ஓரளவு ஆன உடனே போட்டு எடுக்கணும். நிறைய சின்ன நெருப்பில் வையுங்க. இப்போ இந்த எண்ணெய் கொதிக்கிறது பாருங்க. ஆக இதை போட்டு எடுத்து அந்த பானிக்குள்ளே போடுறது. முதல்ல இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, எண்ணெய் ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதை போடுறேன்னுன்றேன்டா. எல்லாமே உண்டா போடலாம். 2 கப் மாவுக்கு இவ்வளோ வந்தது. மெல்லிய ப்ரௌன் கலரில் வர கறக்க விடக்கூடாது. பொரியட்டும். இதை திருப்பி விடுங்க உடனே. பாருங்க, நல்ல ப்ரௌன் கலராக வந்துடுது. இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த பானிக்குள்ளே போடுங்க. போட்டு நல்லா ஊற வேணும் பானியில். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். இப்போ கொஞ்சம் ஊறினா போல் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இப்படி தான் செய்தாச்சு. பாருங்கள் இது எப்படி இருக்குண்டு. நல்லா யூஸியாக வந்துருக்கு பாருங்க. சூடான சுவையான குலாப் ஜாமுன் ரெடி.